Hello viewers, welcome to Appetizing Food Junction. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிவாமி சேவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிவாமி சேவை செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு கோவா தேவைப்படுறதுனால முதல்ல நம்ம கோவா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலை இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நீங்கள் ஊற்றி காய்ச்சிக்கோங்க. ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் உங்களுக்கு கோவா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு நமக்கு கோவா ரெடி ஆகிடுச்சு. 1/2 லிட்டர் பாலில் உங்களுக்கு ஒரு 120 to 130 கிராம்ஸ் அளவு கோவா கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பாக இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸையும் பாதாமையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த கிவாமி சேவை ரெசிபி முஸ்லிம்ஸ் அவங்களோட ரம்ஜான் பண்டிகைக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கேஷ்யூ நட்ஸும் பாதாமும் நெய்யில் வறுத்ததும் அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதே நெய்யில் இந்த சேமியாவை கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கிற சேமியா வாங்கிக்கோங்க. சேமியா நல்லா வறுப்பட்டதும் அதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய நம்ம இப்போ ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நீங்கள் 1 கப் சேமியாவுக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் சர்க்கரையும் 2 ஏலக்காயும் சேர்த்துருங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுடுங்க. இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்ச சேமியாவை அதே கடாயில் எடுத்துக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை இப்போ இந்த சேமியாவோட சேர்த்துருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை நம்ம வேக வைக்கலாம். இந்த சேமியா இந்த ஜீராவில் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பொடி பண்ண கேஷ்யூ அண்ட் பாதாம் பவுடரை சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண கோவாவில் பாதி அளவு கோவா, ஒரு 60 கிராம்ஸ் அளவு கோவா மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கோவாவை எல்லாத்தோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக வெள்ளரி விதைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் டேஸ்டியான கிவாமி சேவை ஸ்வீட் இப்போது ரெடியாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.